திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் நவீனமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர். சுமார் 3.15 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மேற்கூரைக்கான பில்லர் அமைக்கும் பணிக்காக 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அந்த குழியை சுற்றி தடுப்பு வேலிகளோ எச்சரிக்கை பதாகைகளோ அமைக்கப்படாத சூழலில் குழியிலிருந்து தோண்டப்பட்ட மண்ணும் அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட நகராட்சி பேருந்து நிலையம் பாத்தீங்க அப்படின்னா பராமரிப்பு பணிக்காக குழிகள் தோண்டி போட்டிருக்காங்க. 10 அடிக்கு மேற்பட்ட குழிகள் தோண்டி போட்டிருக்கிறது மட்டும் இல்லாம அதை சுத்தி எந்த ஒரு வேலிகளும் கிடையாது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து போற இடத்துல சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம ஆங்காங்க குழி தோண்டி வச்சிருக்கதால சின்ன குழந்தைய போய் தவறி விழுந்தா கூட ஆபத்து ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி குழிகளுக்கு ஒரு கம்பி வேலியோ இல்ல அறிவிப்பு பலகையோ வச்சு அதை சரியான முறையில துரிதமா நடவடிக்கை எடுத்து இந்த பணிகளை சீக்கிரமா முடிக்குமாறு நகராட்சி அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்துக்குள்ள புனரமைப்பு பணிக்காக ஆங்காங்க பல்வேறு குழிகள் தோண்டி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குழியும் 10 அடிக்கு மேல ஆழமா இருக்கு. இந்த 10 அடி குழி தோண்ட அப்படின்னா மண் அகற்றப்படலை. அந்த முன்னாடி அந்த குழிக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை பலகை இது ஒரு ஆபத்தானது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கூடிய பலகையும் கிடையாது. அதை சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டு ஒரு பாதுகாப்பு கூடிய அதுவும் கிடையாது. இதெல்லாம் இல்லாம பஸ் உள்ள வரப்ப ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அடிச்சு முடி அடிச்சு ஓடுறதும், வயசானவங்க தட்டு மாதிரி கீழே விழுகிறதுமா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வயதான அம்மா அந்த மண் மேடல கீழே விழுந்து உருண்டுட்டாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த பகுதியில இந்த மாதிரி பல்வேறு குழிகளை தோண்டிட்டு எதையும் கண்டுக்காம ஒரு அலட்சியமா இருக்கக்கூடியது பொதுமக்கள் மிகவும் மனவேதனையோட இருக்கிறாங்க. இந்த பகுதியில் கூடிய இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் பல்வேறு இடங்களுக்கு திருப்பூர், கரூர், சேலம் இது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு போறாங்க. அதனால இந்த பகுதியில பொதுமக்களும் பள்ளி செல்லக்கூடிய சிறுவர்களும் வயதான முதியோர்களும் பாதிக்கப்படுறாங்க. மராமத்து பணிகள் செய்வதற்காக 10 அடிகளுக்கு மேலாக குழிகளை தோண்டி போட்டு மண்ணை மேலெள்ளி போட்டு இருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய இடையூறு ஏற்படுகிறது. இந்த மராமத்து பணி யார் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள், எத்தனை நாட்கள் இந்த பணிகள் நடைபெறும் என்கின்ற ஒரு அறிவிப்பு பலகையும் இல்லை. குழிகள் மூடாமல் வைக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் குழிகளுக்குள் விழுந்து காயம் ஏற்படும் அல்லது உயிர்விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்ததாரர் எச்சரிக்கை பலகை வைத்திருக்க வேண்டும் அல்லது அதற்கான தடுப்பு வேலி அமைத்து வேலை செய்திருக்க வேண்டும். இது எதுவுமே செய்யாத இந்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே நகராட்சி மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய, போக்குவரத்துக்கு இடையூறாக பணி செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுத்து எச்சரிக்கை பலகையும் தடுப்பு வேலியும் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.